மோகம் தீர்த்த காதலி. மதுரை. இரவு நேரம். மழை சொட்டுது. நகரம் அரை தூக்கத்துல. ஆனா ஒருவன் மட்டும் விழித்திருக்கான். அவன் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. பருவ வயது இளைஞன் அவன். விக்ரம். ஒரு கார்ப்பரேட் கை. மணி, ஸ்டைல், ஆட்டிடியூட். கேர்ள்ஸ் கிட்ட அவனுக்கு பேச மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பார்த்தவுடன் பிடித்துவிடும் ஆணழகன்தான் அவன். அவன் கண்ணில் பெண்ணென ஒருத்தி பட்டு விட்டால் அவளிடம் பேசாமல் இருக்கவே மாட்டான். அது காதல் இல்லை, அது மோகம். அவன் நம்பிக்கை. லவ்னு எதுவும் இல்லை, எல்லாம் அட்ராக்ஷன் தான். அவன் ஆஃபீஸில் அவன் லீலைகளை தொடங்காத பெண்களே கிடையாது. அவன் காமத்திற்கு பல பெண்கள் இரையாகியதும் உண்டு. சிலர் இணைந்து கொடுப்பார்கள், சிலர் முரண்டு பிடிப்பார்கள். காதலித்ததால்தான் என்னை உனக்கு கொடுத்தேன் என்று வாதாடுவார்கள். அவர்களுக்கெல்லாம் அவன் கூறும் ஒரே பதில், காதலா? காதலுக்கும் எனக்கும் வெகு தூரம். உனக்கு விருப்பம் இருந்துதானே என்னை தீண்டினாய் என்று அவர்களையே கேவலமாய் பேசிவிடுவான். அவனால அந்த ஆஃபீஸ் விட்டு நின்னவங்க ஏராளம். கூட வேலை பார்க்குற பசங்களுக்கு எல்லாம் அவனை பார்க்கும்போது ஒரு சின்ன பொறாமை இருந்ததுண்டு. பெண்களுக்கெல்லாம் பயமும் ஒரு அருவருப்பும் கூட இருந்ததுண்டு. அதையெல்லாம் அவன் பெரிதாய் எடுத்துக்கொள்பவன் அல்ல. அவனுக்கு அவன் இன்பம் மட்டுமே முக்கியம். அழகாலும் பணத்தாலும் எதையும் சாதிக்கலாம் என்று நினைக்கக்கூடியவன். வழக்கம் போல தன் வேலைகளை ஆரம்பித்து கொண்டிருந்தவனுக்கு ஆஃபீஸே திரும்பி பார்க்கும் அளவிற்கு ஒரு பேரழகி நுழைந்தாள் ஆஃபீஸிற்குள். ஆடவர் அனைவர் கண்களும் அவள் மீது மொய்த்திருக்க அவள் கண்கள் யாரையும் கண்டு கொள்ளவில்லை. அவள் நடையில் ஒரு கம்பீரம், அவள் அழகில் ஒரு திமிரு. விக்ரமே ஸ்தம்பித்து போகும் அளவிற்கு பேரழகு. அவன் இதுவரை இப்படியொரு அழகை கண்டதே இல்லை. அவளை கண்ட அந்த நொடி அவனுக்கு அடைய வேண்டும் என்று தோன்றவில்லை. மாறாக அவளை அடக்க வேண்டும் என்றே தோன்றியது. அவள் பெயர் மீரா. சிம்பிள், காம், கான்ஃபிடென்ட். அவள் பேசுறது நடக்கிறது எல்லாம் வேற லெவல். விக்ரம் அந்த ஆஃபீஸில் சேர்ந்ததிலிருந்து இன்று வரை புதிதாக வருபவர்களும் சரி, முதலில் இருந்து இருப்பவர்களும் சரி, அவனிடம் பெண்கள் வலிந்துதான் கண்டிருக்கிறான். முதல் முறை அவனை ஒரு மனிதனாக கூட கருதாத ஒரு பெண். அவனும் எத்தனையோ தடவை பேச முயற்சித்து விட்டான். ஆனால் மீராவும் அதற்கான சந்தர்ப்பத்தை தரவே இல்லை. அவனை கண்டுகொள்ளவும் இல்லை. முதலில் கேஷுவல் டாக், அடுத்து காஃபி, அடுத்து லேட் நைட் சாட்ஸ். இப்படியே அவளை வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று மனதில் கணக்கு போட்டு கொண்டான். மீராவிற்கும் விக்ரமின் லீலைகளைப் பற்றி அரசல் புரசலாக மற்றவர்கள் கூற கேட்டிருக்கிறாள். ஆகையால் அவன் பக்கம் திரும்பவே கூடாது என்று அவளும் மனதில் கணக்கு போட்டு கொண்டாள். ஆனால் விதி ஒன்று இருக்கிறதே. இரவு 9 மணி இருக்கும். அலுவலகத்தில் இருந்த அனைவரும் வீடு திரும்பிவிட்டனர். மீராவுக்கு மட்டும் பெண்டிங் ஒர்க் இருந்ததால் அவள் தன் இருப்பிடத்தில் அமர்ந்து செய்து கொண்டிருந்தாள். அவள் வீட்டிற்கு செல்லாததை அறிந்து கொண்ட விக்ரம் தானும் செல்லாமல் இன்று எப்படியாவது அவளிடம் பேசிவிட வேண்டும் என்ற எண்ணத்தோடு காத்து கொண்டிருந்தான். மணி 10 11 12 ஆகிவிட்டது. நேரம் போனதே தெரியவில்லை மீராவுக்கு. கடிகாரத்தை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவ்வளவு நேரம் ஆகிவிட்டதா? இப்பொழுது எப்படி நாம் வீட்டிற்கு செல்வது என்ற படபடப்பும் பயமும் ஒரு சேர கலந்து கொண்டது. கேப் புக் பண்ணலாம் என்று அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தவளுக்கு எந்த கேபும் கிடைக்கவில்லை. என்னடா இது, வம்பா போச்சு. வேலையில உட்காந்து நேரம் போனதே தெரியல. இப்ப எப்படி நம்ம வீட்டுக்கு போறது? ஆள் நடமாட்டம் இல்லாத இருட்டும் செய்தித்தாள்களில் இடம்பெறும் கோர சம்பவங்களும் அவள் கண்முன்னே வந்து போனது. யாராவது வரமாட்டார்களா என்று ஏங்கிக் கொண்டிருந்தவளுக்கு அங்கு சர் என்று பைக்கில் வந்து நின்றான் விக்ரம். இருவர் கண்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது.
அந்த மோதலில் மீராவுக்கு எந்த சலனமும் இல்லை என்றாலும் பரிதவித்து போனதென்னவோ விக்ரம்தான். இப்படியொரு உணர்வை அவன் இதுநாள் வரை உணர்ந்ததே இல்லை. உணர்ச்சிகளை களைத்து பேச ஆரம்பித்தான். என்ன ஆச்சுங்க? ஏன் இங்க நிற்கிறீங்க? இவனை பற்றி ஏற்கனவே கேள்விப்பட்டு இருந்த விஷயங்களும் இந்த இருட்டும் அவளுக்கு மேலும் பயத்தை கொடுக்க, ஒண்ணுமில்ல, நான் கேபுக்காக வெயிட் பண்றேன்னு ஏதோ சொல்லி சமாளித்தாள். விக்ரம் விடுவானா? இந்த நாளுக்காகத்தானே அவன் காத்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் கேப் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நானே உங்களை டாப் பண்றேனே. மீராவுக்கும் இப்பொழுது வேறு வழி இல்லை. இங்கேயே இருந்து இருட்டில் மூழ்குவதை விட என்னதான் நடக்கும் என்று பார்த்து விடலாம், அவனோடு சென்று விடலாம் என்று முடிவுக்கு வந்தாள். பைக்கில் மிகுந்த இடைவெளி விட்டே அமர்ந்து கொண்டாள். அந்த இடைவெளி விக்ரமுக்கு ஏதோ செய்தது. தன்னை சுற்றி நெருங்கி வந்து தன்னை தொட்டு தொட்டு பேசிய பெண்களுக்கு மத்தியில் இவள் புதிதாக தெரிந்தாள். தன் அழகோ தன் கம்பீரமோ இவளை எதுவுமே செய்யவில்லையா என்று உள்ளுக்குள் பெருமிதம் கொண்டான் மீராவைக் கண்டு. விக்ரம் பைக்கில் செல்லும்போது என்னென்னவோ பேச்சு கொடுத்தான். ஆனால் மீரா அசையவே இல்லை. மொக்க ஜோக்குகளை சொல்லியும் பார்த்தான். மீரா அவனோட ஜோக்ஸ்க்கு சிரிக்கிறாள். ஆனா அது அவனுக்கு தெரியவில்லை. மீராவுடைய வீட்டில் டிராப் செய்துவிட்டு பார்த்து போங்க என்று கூறவும் மீரா ரொம்ப தேங்க்ஸ், அவ்வளவுதான் கூறினாள். விக்ரம் என்னென்னவோ எதிர்பார்த்தான். ஆனால் அவளிடம் வந்தது என்னவோ ஓரிரு வார்த்தைகள்தான். இருந்தாலும் அவனால் அந்த சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. ஏதோ ஒரு புதிய உணர்வில் தத்தளித்துக் கொண்டிருந்தான். நாட்கள் கடந்தன. அலைபேசி எண் இருவரும் உரையாடிக்கொள்ளும் அளவிற்கு இருவருக்கும் நெருக்கம் தொற்றிக்கொண்டது. ஆனால் இதுவரை விக்ரம் அத்துமீறி பேசியதில்லை. ஒரு நாள் விக்ரமின் நண்பன் ஒருவன் கேட்டான், என்னடா மச்சான், எப்பவும் இல்லாம இப்ப ரொம்ப காதல்ல விழுந்துட்டீங்க போல இருக்கு. எப்பவுமே வேலை முடிஞ்சதும் கலட்டி விட்டுருவ. ஆனா இது அதுபோல் இல்லை போலையே. என்னடா மச்சான் செஞ்சா அந்த பொண்ணு உன்ன இப்படி சொக்கி கிடக்கிற? வழக்கம் போலதானா இல்ல இது வேற ஏதாவதா? என்னமோ தெரியலடா மச்சான். அவ என்னமோ பண்றா. அவளை அடையணும்னு நினைக்கிற தாட்டை விட அடக்கணுங்கிற தாட் தான் அதிகமாக இருக்கு. எல்லா பொண்ணுங்கள மாதிரி அவ இல்லடா, அவ வேற மாதிரி. ஆனா நான் எப்பவும் விக்ரம் தானே. எனக்கு எப்பவும் இந்த காதல் இதெல்லாம் செட் ஆகாது மச்சான். கொஞ்ச நாள்ல இதையும் விட்டுருவேன். எத்தனை பேர் எத்தனை விதமா சொன்னாலும் ஒரு பெண்ணின் மனம் ஒரு ஆடவன் மீது அன்பு கொண்டால் யார் கூறுவதையும் காதில் வாங்காது. அதுபோலவே மீராவுக்கு விக்ரமின் நெருக்கம் மிகவும் பிடித்து போய்விட விக்ரம் மீது காதல் கொண்டாள். ஒரு நாள் மீரா நேராக கேட்டாள், விக்ரம், நீ என்ன காதலிக்கிறியா? இல்ல உனக்கு என்னோட கம்பெனி மட்டும் பிடிக்குதா? அவன் சிரித்தான். அவளே வழிக்கு வரா போல இருக்கே. ஆப்வியஸ்லி லவ் தான் மீரா. எனக்கு உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு ஒரு பயம் இருந்துச்சு. அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையில் உயிர் இல்லை. அவன் உள்ளம் நிச்சயமில்லை. இது மீராவிற்கும் தெரியும். ஒரு நாள் மீரா லேட்டாக ஆஃபீஸ் வந்தா. அவள் ஃபோன் பிஸி. விக்ரம் கோபம் கொண்டான், சந்தேகப்பட்டான். யாரோட பேசின? அவள் அமைதியாக இருந்தா. ஃப்ரெண்ட். ஆனால் அவனோட மைண்டில் இவ நம்மக்கிட்ட பொய் சொல்கிறாளா? இன்னொரு மனம், அவ பொய் சொன்னா என்ன, உண்மை சொன்னா என்ன, நம்ம வேலை முடிஞ்சதும் அவளை கழட்டி விடத்தானே போகிறோம். அவ யார் கூட பேசுனா நமக்கு என்ன? ஆனால் அவனுக்கே தெரியல. அவனுக்கே தெரியாம மீராவை ரொம்ப டீப்பாக அவன் லவ் பண்ணுறான்னு. அவள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. விக்ரம் அவளை ஃபாலோ பண்ணுறான். அங்கே ஒரு சிறுவன். மீரா அவனுடன் பேசுகிறா, சிரிக்கிறா, அவனை கேர் பண்ணுறா. விக்ரம் கேட்டான், இவன் யார்? விக்ரம், நீ எங்க இங்க? அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன பண்ணுற இங்க? யார் இது? மீரா மெதுவாக சொன்னாள், என் தம்பி, கேன்சர் பேஷண்ட். நான் வேலை பண்ணுறது அவனுக்காக தான். விக்ரம் ஒரு நொடி நொறுங்கிட்டான். அவன் சும்மா நிற்கிறான். அவளோட உலகம் வேற. அவள் சிரிப்புக்கு பின்னாடி கண்ணீர் இருக்கு. அவளோட ஸ்ட்ரென்த், அவளோட சாக்ரிஃபைஸ். அவனை நினச்சி அவனுக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு. அந்த நிமிஷம் மீரா வேற மாதிரி தெரிஞ்சா. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லை. இவளோட உலகம் வேற, என்னோட உலகம் வேற.
நான் இவ்வளவு நாள் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வயசில் அவளுக்கு எவ்வளவு பொறுப்பு. நான் அவளை யூஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் ஒருத்த காப்பாற்ற வாழ்க்கையே கொடுத்துருக்கா. விக்ரம், விக்ரம், காதல்னா என்ன தெரியுமா? எதிராளியை ஓன் பண்ணுறதில்ல, அவரை புரிஞ்சுக்கிறது, அவரோட கஷ்டத்தில் கூட நின்றுக்கிறது. வெறும் உடல் சார்ந்தது காதல்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக இல்லை. உள்ளம் சார்ந்தது. உடலை யார் வேணாலும் எடுத்துக்கலாம், கட்டாயத்தின் பேரில் கூட. ஆனால் உள்ளத்தை அப்படி எடுத்துக்க முடியாது இல்லையா? அன்பு, பாசம், காதல் இதெல்லாம் தானாக வரணும், கட்டாயத்தில் வரக்கூடாது. ஏமாற்றவும் கூடாது. நீ என் கூட எதுக்காக பழகிறேன்னு நீ என் கூட பழக ஆரம்பித்த முதல் நாளே எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை மனதார காதலிச்சேன். நீ உன்னை எப்படி இருந்த என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனி வாழ போகிற வாழ்க்கை ஒருவனுக்கு ஒருத்தியா எனக்கும் உனக்குமானதா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். மீரா நகர்ந்து விட்டாள். விக்ரமிடம் ஒரு மயான அமைதி. அந்த நாள் முதல் விக்ரம் மாற ஆரம்பிச்சான். ஹாஸ்பிட்டலுக்கும் வர ஆரம்பிச்சான். அந்த பையனுக்கு ஃப்ரெண்ட் ஆனான். மீராவுக்கு சப்போர்ட் ஆனான். ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய நாள் வந்தது. விக்ரம் உள்ள வரவும் மீராவோட தம்பியை சுற்றி டாக்டர்கள் நிறைய பேர் நிற்கவும் பதட்டமாகிட்டான். டாக்டர், என்ன ஆச்சு? அர்ஜென்ட் பிளட் தேவைப்படுது, டயாலிசிஸ் பண்ணணும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். விக்ரம், ஃபர்ஸ்ட் டைம் நான் டொனேட் பண்ணுறேன் டாக்டர். அதுவரை விக்ரம் இதெல்லாம் நடிப்புக்காக பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்த மீராவுக்கு காதல் துளிர்விட ஆரம்பிச்சுது. சில மாதங்கள் கழித்து அந்த பையன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தான். எவ்வளவு போராடியும் அவனை காப்பாற்ற முடியல. மீரா உடைந்து போனாள். விக்ரம் அவளோட அருகில் இருந்தான். அவளை கட்டி தழுவி ஆறுதல் சொன்னான். உனக்கு நான் இருக்க மீரா, நீ தயவு செஞ்சு அழுகாத. உண்மையான காதல்னா மீரா கேட்டா, இப்போவும் என்னை காதலிக்கிறியா விக்ரம்? இப்போதான் உண்மையா காதலிக்கிறேன். மீரா அவனை பார்த்து சிரிச்சா. இப்போ அவனுக்கு புரிஞ்சிருக்கு. மோகம் முடிந்த இடத்துல தான் காதல் ஆரம்பிக்குது. அவள் அவனோட காதலி இல்லை, அவள் அவனோட மோகம் தீர்த்த காதலி.